ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் 239வது பாடல். ஞானம் பெற வேண்டி பாடியது. தலம் திருக்கயிலை மலை. ஏனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பிலனி சீரும் பழித்த சிவம் அருள் ஊர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் எனதே நான் என்பதற்று உயிரோடென்பதற்று வேறினாரம் அரபியம ஒளி மீதே ஞானம் சூரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் கலிக்க பதம் அருள்வாயே வானம் தழைக்க அடி ஏனும் செழிக்க என் மாறும் பிழைக்க அலை விடமால வாரும் கருத்தையமை ஆளும் தகப்பன்மழ் மானின் கரத்தன் அருள் முருகோணி தானந்தனத்து தன்ன நாவண்டு சுற்றி மது தானும் கடப்பமல அணிமார்பா தானம் குறித்து எம்மை ஆளும் திருக்கையிலை தாளும் கூரத்தி மகிழ் பெருமாளே ஞானம் சூரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் கலிக்க பதம் அருள்வாயே தானம் குறித்து எமை ஆளும் திருக்கையிலை தாளும் கூரத்தி மகிழ் பெருமாளே எம்மை ஆளும் திருக்கையிலை பெருமாளே ஆளும் திருக்கையிலை பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். கடலில் தோன்றிய ஆலாகல விஷத்தின் வீரியம் குறைய அதனை வாரி எடுத்த திருக்கரத்தை உடையவரும் என்னை ஆட்கொண்டருளும் பரமபிதாவும் மழுவையும் மானையும் ஏந்திய திருக்கரத்தினருமாகிய சிவபெருமான் தேவர் உலகம் செழிப்புறவும் அடியேன் உய்ய மால் அயன் முதலான தேவர்கள் அழியாமல் காத்து ரட்சித்த பெருமான் அருளிய திருப்புதல்வரே முருகக் கடவுளே தானந்தனந்த தனனா என்று ஒளி செய்கின்ற வண்டுகள் வட்டமிட்டு தேனை குடிக்கும் கடப்ப மலர் மாலை அணிந்த அழகிய திருமார்பை உடையவரே என்னை ஆட்கொண்டருளும் பொருட்டு திருக்கயிலாய மலையில் எழுந்தள்ளுள்ள வள்ளி நாயகியார் மகிழ்கின்ற பெருமிதம் உடையவரே சிறந்த தேன் மா பலா வாழை என்ற முக்கணிகள் பால் கரும்புச்சாறு இளநீர் முதலிய இனிப்பை தனது உயிரிலும் உணர்விலும் இனிக்கும் பெரும் சுவையை பழிக்கும்படியாக சிவத்திருவருள் பெருக்கு உண்டாகவும் நல்வினை தீவினை முழுதும் அழியவும் ஜீவன் சிவ வடிவு பெறவும் அகங்காரம் ஒழிந்து பரவழியில் அருள்நாதத்தோடு கூடி பரஞ்சோதியில் சிவஞானம் பெருகி வரவும் பேரின்ப முக்தியில் நிலைத்து மகிழவும் தேவரீருடைய திருவடியை தந்தருள்வீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். இறைவனின் சிவ அமுது பிறவி நோயை போக்க வல்லது. ஜீவனானது சிற்றறிவும் சிறுதொழிலும் மலப்பிணிப்பும் உடையது. சிவமோ பேரறிவும் பேராற்றலும் மலமில்லாதவும் இருப்பது. சிவோகம் பாவனையில் சிவமாம் தன்மை அடைதல் ஜீவனை சிவமாக பாவித்தால் மலங்களிலிருந்து விடுதலை பெறும் பொருட்டாகும். அற்போதம் அழிந்தால் இன்ப அனுபவம் ஏற்படும். உயிர்ப்பற்று உடல் பற்று இவை அகப்பற்று புறப்பற்று என்பர். இப்பற்றுகளை பற்றற்ற அந்த பரமபதியை பற்றி நின்றாருக்கே ஆரா அமுதின் பேரானந்த இன்பம் கிடைக்கும் என்பதை குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகள்.
சிவப்புதல்வரே, கடப்ப மலர் மாலை அணிந்தவரே, கையிலை மலை கடவுளே, சிவ அமுது உண்டு பற்றற்று சிவானுபவத்தில் அழுந்தி முக்தி இன்பத்தில் என்றும் மகிழ்ந்து இருக்க அருள் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் பந்த பாசங்களாகிய பற்றுகளை விட்டு முருகப்பெருமானின் திருவடி கமலங்களை பற்றி அவர் அருளால் பிறவா நிலையான பேரின்ப முக்தியை அடைய முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்டம் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.